ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சரியான அளவு எடுத்து கரெக்டாக எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு இன்னும் கட்டிங் போடவே இல்லை. கரெக்டாக உடம்பு ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு 1 மீட்டர் லைனிங் கிளாத்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்துருக்கு. அளவு ப்ளவுஸில் 14 இன்ச்சு உடம்பு லென்த் இருந்தது. 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து 14.5 இன்ச்சு வச்சுக்கலாம். லைனிங் துணியை தண்ணியில் போட்டு எப்படி நம்ம காய வைக்கணும் அப்படின்னு வீடியோவோட கடைசியில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் தண்ணியில் போட்டு எப்படி காய வைக்கிறதுன்னு தெரியாமல் சிங்கிள் கிளாத்தாக போட்டுறாங்க. அதனாலேயே கிளாத் அங்கங்கே இழுத்துட்டு போயிடுது. துணியை நாம் அயன் பண்ணி எடுத்ததுனாலும் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இல்லை. அது எப்படின்னு வீடியோவோட கடைசியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடம்பு இறக்க மார்க் பண்ணது எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்து பேக் சைடு நெக்கு இறக்க வைக்கிறதுக்கும் அளவு எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் நம்ம கீழேருந்தே வச்சு பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 6.25 இன்ச்சு வச்சுருக்கு. அந்த மார்க்கும் சரியாக இருக்கும். இதை விட இன்னும் இறக்க வைக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கி மார்க் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு ப்ளவுஸை சுருக்கு இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம். 19.5 இன்ச் இருக்குது. கழுத்து சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு கீழே கம்மியாகவும் மேலே போக போக ஒரு 1/4 இன்ச் அதிகமாக கட்டிங் செஞ்சுருக்கு. நெக்கு அகலம் கீழ் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2.5 இன்ச்சு அளவு கீழே வச்சதுன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு மேலே 6.25 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. ஒரு 2.25 இன்ச்சு அளவு வச்சோம்னா தைச்ச பின்னாடி 6.25 இன்ச்சுக்கு மேலே அகலம் வரும். நம்ம தையல் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி அளவு வச்சு நம்ம கட்டிங் செஞ்சோம்னா நெக்கு சுற்றளவு யூ ஷேப்லேயே வந்துடும். ப்ளவுஸை ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். 9 இன்ச் இருக்குது. இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால 9.25 இன்ச்சு வரும். அதுவே கீழே பார்த்தோம்னா ஒரு 10 இன்ச்சு அளவு வருது. பேக் சைடு இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வரும். ஊக்பட்டி வைக்கிறதுல தையல் அடிக்கிறதுல 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுலையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே குறைஞ்சிரும். அதனால பேக் சைடு என்ன வைக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச்சு மட்டும் எப்போ கம்மியாக தான் வரும். 9.25 இன்ச்சு ரெண்டாக கூட்டணும்னா 19.5 இன்ச்சு வரும். அதே அளவை உடம்பு சுற்றளவு வைக்கிறதுக்கு பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 10.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் நம்ம கட்டிங் செய்கிறது. எந்த சேஞ்சுமே பண்ணல. அதனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸில் என்ன அளவு இருந்ததுனாலும் ப்ளவுஸு மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அதே அளவு மார்க் பண்ணி கட்டிங் செய்கிறது. இந்த மாதிரி அளவு எடுத்து கட்டிங் செஞ்சோம்னாவே நம்மளுக்கு சரியாக வந்துடும். இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு பக்கம் 7.25 இன்ச்சு இருக்குது. 31.5 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸு நான் தைச்சி கொடுத்தது தான் சரியாக இருக்குதுன்னு சொல்லி இதே அளவு தான் தைக்க சொல்லியிருக்கிறாங்க. 7.25க்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்படின்னாவே ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வெட்டிக்கலாம். அப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு மாறாமையே வந்துடும். கழுது சுற்றளவு இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். கீழ் சைடு 5 இன்ச்சு வச்சுருக்கு. அதனால தைச்ச பின்னாடி ஒரு 6 இன்ச்சுக்கு வந்திருக்கு. கழுத்து சுற்றளவு மட்டும் நாம் சரியான அளவு வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு அகலம் அதிகமாக நாம் வச்சோம்னா கூட அது ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு அதிகமாக வந்துடும். அப்போ ஷோல்டர் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும், கழண்டு வரும். அதனால இதை மட்டும் நம்ம சரியான அளவு வச்சுக்கணும். கீழே 2.5 இன்ச்சும் மேலே 2.25 இன்ச்சும் வச்சுக்கலாம். அப்போ தான் அளவு ப்ளவுஸில் என்ன ஷேப்பில் இருந்ததோ அதே மாதிரி வரும். இப்போ மேல் சைடு என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு 12 இன்ச்சு இருக்குது. இது ப்ளவுஸில் பார்க்கும்போது கொஞ்சம் விரிவாங்கி அந்த அளவுக்கு இருக்குது.
நம்ம வைக்கும்போதும் 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாகவே வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 2.25 இன்ச் அகலம் இருக்குது. தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 இன்ச் மேல் சைடு அகலம் 2.25 வச்சுக்கிறோம். அப்போ 5.25 இன்ச் வரும். இன்னொரு பாயிண்ட் நாம் சேர்த்தியே வச்சுக்கலாம். உடம்பு யார் எப்போ ஒரே மாதிரி வச்சுக்கிறாங்களோ ஃபிட்னஸாக, அவங்களுக்கு நாம் 4 இன்ச்சு அதிகமாகவோ கம்மியாக வச்சுட்டா கூட அவங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாகவே அமைஞ்சு போயிடும். சிலருக்கு அடிக்கடி உடம்பு ஏறும் இறங்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் அமைகிறத கொஞ்சம் சிரமம். ஒரு டைம் தைக்கிற ப்ளவுஸு அடுத்த டைம் பத்தாமல் போயிடும். இல்லைனாலும் சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது உடம்பு நல்லா யார் ஃபிட்னஸாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளவுஸ் எப்போவுமே நம்ம தைக்கிறது ஈஸியாகவே தைச்சிக்கலாம். ஆம்கோல் இறக்க வைக்கிறதுக்கு ப்ளவுஸை கீழேருந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தையல் அடிக்கிறதுக்கு 4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்தி வச்சுக்கலாம். அந்த மார்க் பண்ணது என்ன அளவு இருக்குன்னு கீழே வச்சு பார்த்துட்டு அதே அளவு இந்த சைடு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். டீஸில் மார்க் பண்ணும்போது கூட ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துடும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 9.25 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வைக்கிறதுக்கு நாம் ஷோல்ட்ரு கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தோம்னா கூட சுற்றளவு அதிகமாக வரும். இல்லை 4 இன்ச்சு அதிகமாக வச்சுட்டாலும் இறக்க வச்சு பார்க்கும்போதும் ஆம்கோல் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் டேபிளில் காமிக்கும். 8 இன்ச்சு இருக்குது, 16 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வரும். இதையே அளவு ப்ளவுஸ்லையும் வச்சு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ்லையும் சரியாக இருக்குது. மார்க் பண்ணது எல்லாமே சரியான அளவு தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது சரியாக வந்திருக்கு. ஷோல்டர் நம்ம கம்மியாக வச்சுருந்தோம்னா கூட கீழிருந்து அளவு வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சுற்றளவு இன்னொரு 4 இன்ச்சு அதிகமாகவே காமிச்சிருக்கும். எல்லா அளவுமே சரியாக இருக்குது. இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன அளவு வச்சுருக்கு அப்படின்னு. உடம்பு இறக்க 14.5 இன்ச்சு, நெக்கு இறக்க 8.5 இன்ச்சு, மேல் சைடு ஷோல்டர் 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, கழுத்து 2.25 இன்ச், கீழே 2.5 இன்ச்சு, உடம்பு லூஸு 9.25 இன்ச், ஆம்கோல் இறக்கம் 5.25 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் இருக்குது. இந்த லைனிங் துணி ஒரு காட்டன் துணி தான். தண்ணியில் போட்டு அயன் பண்ணி அப்புறமா கட்டிங் செய்யுது. ஒரு லைனிங் துணியை எப்படி தண்ணியில் போட்டு காய வைக்கணும் அப்படின்னும் வீடியோவோட கடைசியில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்தோம்னா தான் துணி ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கங்கே இழுத்துக்கிட்டு போகாமல் சரியானபடி நம்ம காய வச்சு எடுக்க முடியும். சிலர் தண்ணியில் போடுற அப்படின்னு சிங்கிளாக காய வச்சுருவாங்க. அது கம்பியில் கிடக்கும் போதும் அங்கங்கே இழுத்துட்டு போயிடும். துணி நேரே இருக்காது. நாம் அயன் பண்ணாலும் அது சரியாக வராது. ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறக்கும் நம்மளுக்கு துணி நேர் இருந்ததுன்னா தான் நம்ம கரெக்டாக அளவு எடுத்து கட்டிங் செய்ய முடியும். ஆம்கோல் கார்னரில் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. அது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும் போதும் அதை நம்ம சேர்த்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா அளவுலையுமே நம்ம வெட்டி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறக்கும் தெரியும். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் பண்ணிடலாம். உடம்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக வித்தியாசம் இருக்குது. அதனால இது ப்ளவுஸ் தைக்கும் போதும் பெரிய டாட்டாகவே பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டி வெட்டுறதுக்கு துணி வெட்டுட்டு அதிலிருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கிராஸாக வச்சுக்கலாம். இது கிராஸ் கட்டிங்கு. நெக்கு இறக்கம் ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம்.
7 இன்ச் இறக்கம் இருக்குது. அதே அளவு மட்டும் வச்சுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு சேர்த்தியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. கழுத்து சுற்றளவுக்கு நம்ம கீழே இறக்கி தையல் அடிப்போம். அப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கும் அந்த அளவுக்கு சரியாக வந்துடும். அதிலிருந்து பட்டி இறக்கம் 3.5 இன்ச்சு வேணும். தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்து 4.75 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். அதிலிருந்து ஒரு 3.25 இன்ச் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் முதல்ல 1/4 இன்ச் சேர்த்து சொல்லியிருந்தேன். அதிலிருந்து 3 இன்ச்சு கீழே இருக்குது. பேக் சைடு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு என்ன வச்சோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு பேக் சைடு கம்மியாக வர மாதிரியே வச்சுக்கலாம். பேக் பீஸை மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் லென்த்து என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். கீழே டாட் பிடிச்சதுலேருந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு சரியாக எடுத்து வச்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தையல் அடிக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸு கிளாத்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நாம் இழுத்தோம்னா கூட அதிகமாக அளவு காமிக்காது. டாட் பிடிச்சதுலேருந்து 3 இன்ச்சு இருக்குது. 13 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச் ஃப்ரண்டில் இறக்க இருக்குது. தைச்ச பின்னாடி 13 இன்ச் வரும். 4 இன்ச் ஃப்ரண்டில் இருந்து தள்ளி வச்சு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம். இதுதான் சென்டர் மார்க்கு. இதிலிருந்து கிராஸாக வச்சு பார்த்தோம்னா அந்த 3 இன்ச் டாட் பிடிச்சது போக வந்துடும். டாட் பிடிச்சதும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டாக பிரித்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அதில் அந்த சைடு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் பட்டிக்கு தையல் அடித்தது போக அந்த 3 இன்ச் இடைவெளி கரெக்டாக வந்துடும். மார்க் செஞ்ச அளவுக்கு ஸ்கேல் வச்சு வி ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு வச்சுட்டோம். அதுபோக ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிற இடத்துக்கு 3 இன்ச்சு சரியாக வந்துடும். ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட் தான் இருக்கும், இவ்வளவு மார்க் பண்ணுறோம் அப்போ என்ன அளவு எங்கெங்கே வருமுன்னு. இது நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா அளவுக்குமே மார்க் செஞ்சாச்சு. நாம் கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழே வரும்போது மட்டும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நாம் கிராஸாக கட்டிங் செஞ்சோம்னா பட்டி டாட் பிடிச்சி ஊக் பட்டி ஜாயின் பண்ணும்போதும் அது உள்ளே இழுக்காமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும். கீழ் சைடும் கொஞ்சம் லூஸ் அதிகமாகவே கிடைக்கும். ஆம்கோல் கார்னரில் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தது. அதை நாம் இப்போ வெட்டும்போதும் அதை சேர்த்து வெட்டிடலாம். நீங்கள் இதுக்காக அதிகமாகலாம் மார்க் செஞ்சிட்ருக்க வேண்டியதில்லை. முதல்ல வெட்டும்போது கம்மியாக இருந்ததுனாலும் இப்போ ரெண்டாவதாக வெட்டும்போது அதை சரி பண்ணி வெட்டிடலாம். 1/4 இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, சரியாக வந்துருச்சு. கீழே போகும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வெட்டிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம சரியான அளவு தான் அளவெடுத்து கட்டிங் செய்கிறோம். இதுவே சேஞ்ச் பண்ணி வெட்டணும் அப்படின்னாலும், இறக்கம் அதிகமாக வைக்கிறது இல்லை உடம்பு லூஸ் அதிகமாக வைக்கணும் அப்படின்னாலும் கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு அளவுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி வெட்டுறதுன்னு வெவ்வேறு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தைக்கிறது எப்படின்னும் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கணும், அதுபோக நிறைய மெத்தேடில் எப்படி தைக்கலான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுடிதார் தைக்கிறது எப்படின்னும் சுடிதார் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கும் நாம் எந்த அளவுக்கு கீழே இறக்கி கிராஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த கோடு போட்டதுனால நல்லா தெரியும். டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் பண்ணிடலாம்.
தைக்கும்போது இந்த அளவுக்கு டாட் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ஒவ்வொரு சைடு 1.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சோம்னா 2.75 இன்ச்சு அகலம் வரும். 3 இன்ச்சு நீளம் வச்சுக்கலாம். இது ஃப்ரண்டில் இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு நீளம் வச்சோம்னா சரியாக இருக்கும். அதுக்கு இப்போ வெட்டி விட்டுடலாம். நாம் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த கட் பண்ணி விட்டதில் தையல் அடித்தோம்னாவே சரியாக வந்துடும். 3 இன்ச்சு நீளம் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம டேப்பில் அளவு பிடிச்சி வச்சுக்கலாம். 10.5 இன்ச்சு இருக்குது டாட் பிடிச்சதுக்கு மேலே. இன்னும் கவர் தட்டு கட்டிங் செய்யலை. ஃப்ரண்ட் டாட் பிடிச்சதுக்கு 1 இன்ச்சு மேலே வச்சு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஊக்பட்டியிலிருந்தும் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கும் கவர் தட்டு வெட்டி எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது நான் முதல்லையே வெட்டியிருப்பேன். இந்த மார்க் பண்ணினதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வெட்டி எடுத்துடலாம். மேலே ஒரு நூலளவுக்கு ஆரம்பித்தோம்னா கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட வெட்டிக்கலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால முடிக்கும்போது ஒரு பாயிண்ட் சேர்த்தியே வெட்டிடலாம். துணி இழுத்து கொடுக்கறதும் நாம் சேர்த்தி வெட்டுறக்கும் அந்தளவு சரியாக வந்துடும். ஆம்கோல் கார்னர்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சு நீளம் வச்சு டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் வச்சு கட்டிங் செஞ்சோம்னா பேக் சைடு என்ன இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக தான் டேப்பில் காமிக்கும். அந்த 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதில் ஊக்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். மேலே ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுலையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே போயிடும். ஃப்ரண்டில் தைச்ச பின்னாடி 9.25 இன்ச்சு அளவு வரும். அதுதான் நம்ம அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போதும் அந்த அளவுக்கு இருந்தது. பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு பெருசாக எந்த அளவும் நாம் வைக்க வேண்டியதில்லை. சைடில் ஜாயின் பண்ணுறக்கும் நாம் எந்த அளவுக்கு தையல் அடிக்கிறோமோ அதை மட்டும் சேர்த்தி வச்சிட்டோம்னா போதும். நிறைய பேர் இதுதான் டவுட் கேட்குறாங்க, சைடு ஜாயின் பண்ணும்போதும் ஃப்ரண்ட்டு பேக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு. இப்போ சரியாக நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இதில் நம்ம எந்த அளவுக்கு தையல் அடிப்போமோ அதை மட்டும் நாம் பட்டியில் சேர்த்தி வச்சிட்டோம்னா சரியாக வந்துடும். அது ஏன் பத்தாமல் போகுதுன்னு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. நீளம் மட்டும் 10.75 இன்ச்சு வச்சுக்கிறோம். சைடில் ஃப்ரண்டில் 1/4 இன்ச்சு கீழே கிராஸாக வெட்டினதுனாலேயே இன்னொரு 1/4 இன்ச்சு நான் பட்டிங்களை சேர்த்தி வச்சுக்கிட்டேன். இப்போ 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பேக் சைடு 2.5 இன்ச்சு வச்சுருந்தோம். அந்த 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டையும் கூட்டணும்னா 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஆச்சு. அதை அப்படியே பேக் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் அந்த 1.5 இன்ச்சு மார்க்கிலிருந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சுக்கலாம். அதிலிருந்து என்ன அளவு இருக்கோ அதை ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு நீளம் இருக்குது. 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த கேப்பு தான் பட்டியில் இருந்தது. அது இப்போ சரியாக வந்துடும். அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் வளைவாக வெட்டணும்னா போதும். ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு மட்டும் வளைவாக வெட்டிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. நான் 1 இன்ச்சு சேர்த்தி 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். தையல் அடித்த பின்னாடி அந்த 3 இன்ச்சு இல்லைன்னா ஒரு பாயிண்ட் சேர்த்தி வரும். இவ்வளவு தான். வளைவாக வெட்டுன இடத்துக்கு 2.25 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு அளவு வச்சோம்னா தைச்ச பின்னாடி அந்த 2.25 இன்ச்சு வரும். இல்லைன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். ஒரு பாயிண்டெல்லாம் நம்ம பட்டியில் கணக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. சைடு மட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா போதும். இப்போ வளைவாக மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சு எடுத்துடலாம். பட்டியில் இந்த வளைவாக கட்டிங் செய்கிறது மட்டும் சரியான ஷேப்பில் இருந்ததுன்னா தான் நம்ம தையல் அடிக்கும் போதும் கரெக்டாக வரும். ஒரு வி மாதிரி வெட்டி எடுத்துட்டோம்னா அது தையல் அடிக்கும் போதும் சரியாக வராது. இந்த மாதிரி ஒரு வளைவான ஷேப்பில் வரணும்.
அது சரியாக வரலைனாலும் இன்னொருக்கா எடுத்து அந்த ஒரு பாயிண்ட் எங்கே கம்மியாக இருக்கோ இல்லை எச்சம் இருக்கோ அதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். பேக் சைடு 2.5 இன்ச்சுக்கு மேலே கம்மியாக தான் இருக்குது. அதை கிராஸை இன்னும் கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால துணி அதிகமாக இழுத்த மாதிரியே தான் வந்திருக்கு. இப்படி நான் கட்டிங் செஞ்சதும் தைக்கும்போது இன்னொரு பாயிண்ட் அதிகமாக தான் வந்தது. இந்த ப்ளவுஸ் நாம் கட்டிங் செஞ்சுட்டு இன்னொரு பிங்க் கலர் ப்ளவுஸ் இதை போட்டு வெட்டுவோம். அதுதான் அடுத்ததாக ஸ்டிச்சிங் வீடியோவாக பார்த்துக்கலாம். இப்போ சரியான அளவு எல்லாமே இருக்குது. இப்போ மார்க் செய்கிறது தான் தைச்ச பின்னாடி இருக்கிற அளவு. அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். கை நீளம் 6 இன்ச் இருக்குது. கை நீளம் இன்னொரு 1/2 இன்ச்சு தைக்கிறக்கு சேர்த்து வச்சுக்கலாம். கீழே 3.25 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கு. மேலே 6.25 இன்ச்சு கை சுற்றளவு இருக்குது. கீழ் சைடு 5.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது அப்படியே நாம் மார்க் பண்ணி பார்க்கலாம் சரியான அளவு ஆம்கோல் சுற்றளவுக்கு வருதான்னு. லைனிங் துணி 2ஆக மடித்து பார்த்தோம்னா 17 இன்ச் அகலம் இருக்குது. இதுவும் அதே அளவு தான் இருந்தது. தண்ணியில் போட்ட பின்னாடி 16 இன்ச்சு தான் வருது. அப்போ 2 இன்ச்சு சுருங்கி இருக்குது. இது அப்படியே தைச்சிருந்தோம்னா ஒரு டைம் ப்ளவுஸ் போட்டதையும் பத்தாமல் போயிடும். 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அகலம் இருக்கிறது சரியாக இருக்கும். இதை விட கம்மியாக இருந்துன்னா சைடில் ஜாயின் போட வேண்டியது வந்துடும். 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. கீழே பிசுறு இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது மடித்து தைக்கிறதுக்கு. ஆறரை இன்ச்சு கை நீளம் எடுத்தோம். தையல் அடிக்கிறதுக்கும் சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.25 இன்ச் கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுருந்தது அதே அளவு இதுக்கும் வச்சுக்கலாம். கை சுற்றளவு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் ஒரு பாயிண்ட் சேர்த்தியே தான் வச்சுருக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சு இருந்தது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. கட்டிங் செஞ்ச ப்ளவுஸ்லேயும் இன்னொரு டைம் அளந்து பார்த்துக்கலாம். ஒரு டைம் அளக்கும்போது 8 இன்ச்சு வந்தது. இன்னொரு டைம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருந்தது. இதுலேயும் சரியாக தான் இருக்குது. 8 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு. 6.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதிலிருந்து தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு தேவை. இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்தியே வச்சுக்கலாம். அவ்வளோதான் துணியும் இருக்குது. இதில் தைக்கிறப்போ பத்தலைனாலும் அதில் சரி பண்ணிக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்டு எச்சு வைக்கிறதுனால பெருசாக எந்த லூஸும் வந்துடாது. கீழ் சைடும் தையல் அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம். இப்போ எல்லா அளவுக்குமே இன்னொரு மார்க்கு மேலே பண்ணிக்கலாம். இது கிராஸாக கட்டிங் செய்யறதுக்கு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். இல்லை அப்படியே வெட்ட முடிஞ்சதுனாலும் இந்த 2 மார்க்கு நாம் செஞ்சதுலேயே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். மேல் சைடு ஆரம்பித்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வந்து மட்டும் வளைவாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கை கட்டிங் செஞ்சோம்னா தான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் சரியாக வரும். சுருக்கம் வராமல் கரெக்டாக வரும். தையல் அடிக்கிறதுக்கும் எல்லா அளவுலையுமே நம்ம வெட்டி விட்டுடலாம். கவர் தட்டு வெட்டி எடுக்கிறதும் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மேலே இறங்கி வந்து கட்டிங் செஞ்சு எடுத்துடலாம். சென்டரில் வரும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டிக்கலாம். இப்போ நாம் கட்டிங் செய்கிற இதே ப்ளவுஸை வச்சு தான் இன்னொரு பிங்க் கலர் ப்ளவுஸ் கட்டிங் செய்யுது. அந்த ப்ளவுஸ் தான் அடுத்ததாக ஸ்டிச்சிங் வீடியோவாக வரும். இப்போ கட்டிங் செஞ்ச ஸ்லீவை வச்சு பார்த்துக்கலாம். ப்ளவுஸ்க்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுமான்னு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். அதிலிருந்து கீழே இழுத்து பார்க்காம சரியாக வச்சுக்கலாம்.
எல்லா அளவுமே சரியாக இருக்குது. இது தைக்கும்போதும் சரியாக தான் வந்தது. நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு லைனிங் துணியை எப்படி தண்ணியில் போட்டு காய வைக்கணும் அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. துணியை எடுத்தும் அப்படியே ரெண்டாக விரித்து பக்கெட்டில் போட்டு அமுத்தி வச்சுறாங்க. அதை கிளிப் வச்சு குத்தி விடும்போது காற்றுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுது. காட்டன் துணி பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. துணியை தண்ணிக்குள்ளே போடும்போதே மடிப்பு எடுக்காமல் அப்படியே ரெட்டையாக மடித்து போட்டு அமுத்தி வச்சிடணும். அதே மாதிரி எடுத்து காய வச்சோம்னா துணி ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். துணியை ரெண்டாக பிரித்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சிங்கிளாக போட்டோம்னா கம்பியில் அங்கங்கே இழுத்துட்டு போயிடும். அது அயன் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால ரெண்டாக மடித்து காய வச்சோம்னா துணி ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். நாம் கட்டிங் செய்கிறக்கும் நீட்டாக வரும். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.